அனைவருக்கும் வணக்கம். இளநரையை முற்றிலுமாக குணப்படுத்தும் மூலிகைகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மருத்துவ முறைகளை கடைபிடித்தால் முற்றிலுமாக இளநரைகள் மறைந்து முடி அடர்த்தியாக வளரும். அதற்கு முன்பு ஒன்று கூறிக்கொள்கிறோம், குணமாக சில நாட்கள் ஆகும். ஒரு வாரம் அல்லது 15 நாட்களில் குணப்படுத்த முடியாது. அவைகள் போலிகள். இந்த முறைகளை கடைபிடித்து பல நபர்கள் வெற்றி கண்டுள்ளார்கள். அதை உங்களுக்கு கூறுகிறோம். பொதுவாக சித்த மருத்துவத்தில் ஒரு கூற்று உண்டு, ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டால் பல நோய்கள் சரியாகும் என்று. இந்த மருத்துவங்களை நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் உடலில் வாதம், பித்தம், கபம் சீர்படும். உடல் பலம் பெறும். நரை, திரை, மூப்பு நீங்கும். உடல் 3 மாதத்தில் பொலிவு பெறும். உள்ளுறுப்புகள் நன்கு வலுப்பெறும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த பதிவில் 3 மருத்துவங்களை பார்க்க போகிறோம். முதல் மருத்துவம் சுக்கு, மிளகு, திப்பிலி. இந்த 3ஐயும் பொடி செய்து கொள்ள வேண்டும். ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமைகளில் மாலை நேரத்தில் 5 கிராம் எடுத்து கசாயம் போல் வைத்து உள்ளுக்குள் சாப்பிட வேண்டும். சுக்கு பயன்படுத்தும் பொழுது மேல் தோல் நீக்கி பொடி செய்து கொள்ளுங்கள். ஒரு நெல்லிக்காய் மற்றும் சிறிது கருவேப்பிலை சேர்த்து மிக்சியில் அரைக்க வேண்டும். அதன் பிறகு அதை வடிகட்டி கொள்ள வேண்டும். இந்த நெல்லிக்காய் மற்றும் கருவேப்பிலை ஜூஸ் தினமும் சாப்பிட வேண்டாம். உடலை உணர வேண்டும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடுங்கள். காலை வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். எந்த மூலிகைகளையும் தினமும் சாப்பிட வேண்டாம். அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு தலைக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் தேய்க்க வேண்டும். மற்ற எண்ணெய் தேய்க்க வேண்டாம். தேங்காய் எண்ணெய் தினமும் தேய்க்க வேண்டும். இந்த 3 முறைகளை 3 மாதங்கள் கடைபிடியுங்கள். வல்லாரை கீரை கிடைத்தால் வாரம் ஒரு முறை கூட்டு வைத்து சாப்பிடுங்கள். 3 மாதத்தில் நரைமுடியானது விலகும். இந்த பதிவில் கடின மூலிகைகள் ஒன்றுமே கூறவில்லை. இதை கடைபிடித்தால் நிச்சயம் சரியாகும். உங்கள் உடலில் வாதம், பித்தம், கபம் சீர்படும். உடல் பலம் பெறும். நரை, திரை, மூப்பு நீங்கும். உடல் 3 மாதத்தில் பொலிவு பெறும். உள்ளுறுப்புகள் நன்கு வலுப்பெறும். தற்காலிகமாக உடனே சரியாக வேண்டுமென்றால் மருதாணி இலையை அரைத்து தலைக்கு தேய்க்க வேண்டும். சிறிது நேரம் கழித்து தலைக்கு நீராடுங்கள். அதன் பிறகு எண்ணெய் தேய்த்தால் நரைமுடியானது வெளியில் தெரியாது. இது ஒரு தற்காலிகமான தீர்வுதான். இந்த முறைகளை கடைபிடித்து நரைமுடியை முற்றிலும் குணப்படுத்துங்கள். நன்றி.